ஸ்லாங்கூர் ரவாங் பிர்டானாவில் உச்சிமலை முனீஸ்வரர் கோயில் நேற்று காலை தனிநபர்களால் இடிக்கப்பட்டது. இதையடுத்து 26 முதல் 39 வயதிலான 4 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதை ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஷசேலி கஹார் உறுதிப்படுத்தினார். ஊராட்சி மன்றம் மற்றும் புகார்தாரருக்கு முன்கூட்டியே தெரிவிக்காமலும் கலந்தாலோசிக்காமலும் கோயிலை இடித்ததன் பேரில் அவர்கள் கைதாகினர். கூடவே பெக்ஹோ மண்பாரி இயந்திரமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணைக்காக அவர்கள் இன்று முதல் தடுத்து வைக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளையில் சமூக ஆர்வலராக தம்மை காட்டிக்கொண்டு அதனை முன்னின்று நடத்திய தமீம் டாரியும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாத வழிபாட்டு தலங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பிரதமரின் உத்தரவை தொடர்ந்து கோயில் உடைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தமீமின் வழக்கறிஞர் ஐடில் காலிட் கூறியதாக மலேசியா கீனி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த உச்சிமலை முனீஸ்வரர் கோயில் யயாசான் குப்ரா அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தில் 2018 முதல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாகவும் அஸ்னாப் எனப்படும் வசதி குறைந்தவர்களுக்கு வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு வழிவிடவே இது இடிக்கப்பட்டதாகவும் ஐடில் காரணம் கூறினார். ஆனால் இந்த நடவடிக்கை உள்ளூர் இந்துக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது எல்லை மீறிய செயல் என்பதோடு பொது அமைதியை கெடுக்கும் அபாயத்தை கொண்டது என இந்து கோயில்கள் மீதான பணிக்குழுவான HTTF இச்சம்பவத்தை கண்டித்துள்ளது. சட்டத்தை தங்களின் கைகளில் எடுத்துக்கொண்டுள்ள இச்செயலுக்கு எதிராக போலீசார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என அது வலியுறுத்தியது. ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பி பாப்பாராயுடுவும் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் தெரிவித்தார். எந்த இடிப்பு நடவடிக்கையும் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் மட்டுமே நடக்க வேண்டும், தனிநபர்கள் மூலம் அல்ல. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகார தரப்பை அவர் வலியுறுத்தினார். இதனிடையே மலேசிய புத்த, கிறிஸ்துவ, இந்து, சீக்கிய, தாவோ மத ஆலோசனை மன்றம் பிரதமரின் அறிவுறுத்தல் மிக பொதுவானது என்றும் எல்லா வழிபாட்டு தலங்களுக்குமே அது பொருந்தும் என்ற அர்த்தத்தை கொண்டு வரலாம் எனவும் கவலை தெரிவித்துள்ளது. சுதந்திரத்திற்கு முன் கட்டப்பட்ட எல்லா வழிபாட்டு இடங்களுக்கும் அந்த உத்தரவு பொருந்துமா என்பதை பிரதமர் விளக்க வேண்டும். காரணம், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தோட்டப்புறங்களிலும் ஈய சுரங்க பகுதிகளிலும் கோயில்களையும் வழிபாட்டு தலங்களையும் நிர்மாணிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. 1957 நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன் ஊராட்சி மன்றங்களே கிடையாது. தேசிய நலச்சட்டமோ 1965 தான் இயற்றப்பட்டது. எனவே பல தசாப்தங்களாக உள்ள வழிபாட்டு தலங்களை நடப்பு சட்டத்தின் கீழ் சட்டத்துக்கு புறம்பானது என வகைப்படுத்துவது நியாயமல்ல என அம்மன்றம் கூறியது. மக்கள் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்லாங்கூர் ரவாங்கில் உச்சிமலை முனீஸ்வரர் கோவில் இடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. அச்சம்பவத்தில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக கூறப்படும் அக்கோயிலை இடித்ததாக கூறி 4 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீசார் ஒரு பெக்ஹோ மண்வாரி இயந்திரத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் மலேசிய சீன வணிகர் சங்கத்தின் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பேசிய அன்வார், நாடு சட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும், தனிப்பட்ட உணர்ச்சிகள் அல்லது விருப்பங்களின் அடிப்படையில் அல்ல என்று வலியுறுத்தினார். நீதியை சட்டத்தின் வழியே தேட வேண்டும், மாறாக தனிநபர் நடவடிக்கைகள் மூலம் அல்ல என அவர் நினைவுறுத்தினார். எனவே எந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களையும் தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் உத்தரவிடப்பட்டுள்ளனர். அமலாக்கங்கள் அரசு நிறுவனங்களால் மட்டுமே மேற்கொள்ளப்படும். அதிருப்தி இருந்தால் வழக்குகள் நீதிமன்றம் செல்லட்டும். அதை விடுத்து ஏதோ ஒரு சிறு குழுவினரால் நாட்டின் நல்லிணக்கம் பாதிக்கப்படக்கூடாது என பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். கடந்த ஆண்டு மட்டும் நாட்டிலுள்ள அரசாங்க பள்ளிகளில் மொத்தம் 5038 பகடிவதை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 2889 சம்பவங்கள் ஆரம்ப பள்ளிகளிலும் 2149 சம்பவங்கள் இடைநிலைப் பள்ளிகளிலும் நடந்துள்ளன. இச்சம்பவங்களை கடுமையாக கருதுவதாக கூறிய கல்வி அமைச்சர் பர்லினா சிடேக் அதில் சமரச போக்கே கிடையாது என்றார்.
பகடிவதை தடுப்பு தொடர்பில் 2000ஆம் ஆண்டு முதல் பள்ளிகளுக்கு 5 சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. தவிர 1700க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பாதுகாப்பு ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. பகடிவதைகளை கண்காணிக்க கடந்த ஆண்டு 200 பள்ளி தங்கும் விடுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. அடுத்ததாக 333 விடுதிகளில் 5 மில்லியன் ரிங்கிட் செலவில் இவ்வாண்டு சிசிடிவி நிறுவப்படும் என்றார் அவர். மாணவர்களுக்கு பாதுகாப்பான ஆதரவான சூழலை உருவாக்குவதே அமைச்சின் குறிக்கோள் என மக்களவைக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அவர் தெரிவித்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பூச்சோங் தாமான் புத்ரா பிரடானாவில் உள்ள ஒரு பள்ளிவாசல் அருகே புல்வெளியில் ஏற்பட்ட தீ விபத்து அருகிலிருந்த திறந்தவெளி வாகன நிறுத்துமிடத்திற்கு பரவி 44 வாகனங்களை எரித்து சேதப்படுத்தியது. நேற்று பிற்பகல் 2:40 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்து சைபர் ஜயா பாங்கி தீ அணைப்பு நிலையங்களிலிருந்து வீரர்கள் சம்பவ இடம் விரைந்து தீயை கட்டுப்படுத்தினர். சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் இருந்த புல்வெளியில் தீ பரவியது. மாலை 6:20 மணி அளவில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தனது 3 குழந்தைகளுக்கு மெத்தடோன் எனும் போதை விலகும் திரவத்தை குடிக்க கொடுத்த சந்தேகத்தில் காஜாங்கில் 35 வயது தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளில் 11 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. மற்ற 2 குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவர் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அம்மாது எதற்காக குழந்தைகளுக்கு அத்திரவத்தை குடிக்க கொடுத்தார், அவருக்கு எங்கிருந்து அது கிடைத்தது போன்ற கோணங்களில் விசாரணை நடைபெறுகிறது. மெத்தடோன் பொதுவாக போதை விலகும் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்தாக இருந்தாலும் குழந்தைகளின் உயிருக்கு அது ஆபத்தானதாகும். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வங்கி கொள்ளையின் போது துப்பாக்கிச் சூடு நடத்திய குற்றத்திற்காக முன்னாள் வெறிவுரையாளர் ஒருவருக்கு ஷாலாம் உயர் நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 2019 ஜூன் 3ஆம் தேதி கிளென்மேரியில் உள்ள வங்கியில் 2 முறை துப்பாக்கியால் சுட்டதை சியா கோங்வி கடந்த வாரம் ஒப்புக்கொண்டார். சம்பவத்தின் போது வங்கி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து நேற்று நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. சிறை தண்டனையோடு 12 பெரும்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அவர் மீது மற்ற நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்ட 2 வேறு குற்றச்சாட்டுகளின் கடுமையையும் தண்டனையில் கருத்தில் கொண்டதாக நீதிபதி தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டு ஒரு போலீஸ்காரரை சுட்டுக் கொன்றது, 3 ஆண்டுகள் கழித்து வங்கி கொள்ளையில் கண்ணாடி கதவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டது ஆகியவையே அந்த 2 குற்றச்சாட்டுகளாகும். அவற்றுக்கும் தலா 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டன. ஆக 3 குற்றங்களுக்குமான சிறை தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள்.
செஃப் இஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.